இப்போ இந்த வருஷம் மாம்பழம் வரத்து எப்படி இருக்கு? எப்படி எந்த டைம் ஸ்டார்ட் ஆகும்? இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு? மாம்பழ சீசன் இப்போ தொடங்கிருச்சு. எப்பயுமே மார்ச்ல இருந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி இந்த வருஷம் மார்ச்லேயே சீசன் மாம்பழங்கள் வரத்து அதிகமாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா மாம்பழம் வரத்து அதிகரிக்கும். இப்போ விலையும் குறையும். இப்போ கொஞ்சம் விலையும் அதிகமாக இருக்குது. என்னென்ன பழங்கள் கிடைக்கும்? இப்போ சேலம் பெங்களூரா, ஹிமாம் பசந்த், நடுசாலை, அல்ஃபோன்சா, செந்தூரா இந்த மாதிரி வகையான மாம்பழங்கள் வந்துட்டு இருக்குங்க. எவ்வளோ ரேட்டு, ப்ரைஸ் எப்படி இருக்குது? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த வருஷம். போன வருஷம் ஒரு 270-80 வித்துட்டு இருந்ததுன்னா இப்போ 250லேருந்து 200 250 அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. குறிப்பாக இப்போ தான் வரத்து தொடங்கியிருக்கு. இப்போ மாம்பழம் ரேட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மாம்பழம் வரத்து அதிகரிக்கும் போது ரேட்டு தான் குறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ரேட் குறையும். இப்போ ஒரு 20-30% வரைக்கும் மாம்பழ விலை ரேட்டு குறையும். அதாவது இப்போ சித்திரை விசு முடிஞ்சிச்சுன்னா ஏப்ரல் 14க்கு அப்புறம் வந்து மாம்பழ வரத்து அதிகரிக்கும். அப்போ வந்து விலையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ சேலத்துலேருந்து சேலம் மாம்பழம்னா சேலம் தான் ஃபேமஸ்ஸு. இப்போ இங்கிருந்து நம்ம என்னென்ன மாவட்டங்களுக்கு அனுப்புகிறோம், இன்னொரு வெளி மாநிலங்களுக்கோ இல்லது வெளிநாடுகளுக்கோ ஏதாவது போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்களுக்கும் இங்கேருந்து கொரியர் மூலம் அனுப்பிச்சிட்ருக்கோம். அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. பெங்களூர்லேருந்து அதிகப்படியான பேர் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறம் ஹைதராபாடு, கேரளா, அப்புறம் மும்பையிலேருந்துலாம் வாங்குறாங்க. அப்ராடு வந்து நாங்கள் இங்கேருந்து போகிறதில்ல, டைரெக்டாக போகிறதில்ல. நம்ம அவங்க சென்னையிலேருந்து அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிக்கிறாங்க. எவ்வளோ இப்போ இந்த சேலம் மாம்பழத்துக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குது? நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. நிறைய பேர் சேலம் மாம்பழம்னாவே அது ஸ்பெஷல், அதனால நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. அப்போ இன்னொன்று, இந்த மாம்பழங்கள்னா செயற்கை முறையில் மருந்து வைக்கிறாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான முறைகளை இது பண்ணி? இல்லை, 2 வகையான முறை இருக்குது. ஒன்று புகை போட்டு பழுக்க வைக்கிறது, தானாக பழுக்கிறது ஒன்று இருக்கும். இன்னொன்று புகை போட்டு பழுக்க வைக்கலாம். அப்படி இல்லாமல் இது இப்போ வந்து எஃப்எஸ்ஐயோட அப்ரூவோட இப்போ என்ரைப்புன்னு சொல்லி ஒரு மருந்து கொடுக்குறாங்க. மருந்து இல்லை, அது வந்து கரித்தூளில் வந்து எத்திலீன் கலந்து கொடுக்குறாங்க. அது வந்து பழங்கள் மேலே படாமல் டைரெக்டாக உள்ளார வச்சிட்டோம்னா, பழங்கள் மேலே படாமல் வைக்கணும். அது வச்சிட்டோம்னா பழுக்கிறது. பொதுமக்கள் தைரியமாக இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிக அளவு பாதிப்பு, பழத்தில் அதனால் பாதிப்பு ஏற்படுறதில்ல. அதனால் வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ பயெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இது வந்து உடலுக்கு எந்த தீங்கும் கிடையாது. இது எஃப்எஸ்எஸ்ஐயோட அப்ரூவலோட ஆல் இண்டியா லெவலில் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அது எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பொதுமக்கள் இதை வந்து வயிறு உபாதைகள் இந்த மாதிரி இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராமல், அதனால் பயங்கையும் எதுவும் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. அது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.